முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினின் போர்ப்படை தளபதிகள் நீங்கள். உங்களை நம்பி நாடாளுமன்ற தேர்தல் களத்தை நான் ஒப்படைத்திருக்கிறேன். என் கடமையின் தூதுவர்களாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்க போகக்கூடியவர்கள் நீங்கள், பணியாற்றக்கூடியவர்கள் நீங்கள். உங்களில் ஒருவனான நான் உங்களை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன். களம் காணுங்கள், கழகத்தின் வெற்றிக்காக களமாடுங்கள். 40 நமதே, நாடும் நமதே. இந்தியா வெல்லும், அதை 2024 சொல்லும். வணக்கம். உங்க குழந்தைகள் ஸ்கூல் போறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கெல்லாம் எப்போ லஞ்ச் டைம் இருக்கும்? அதாவது அந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இந்த மாதிரிலாம் படிக்கிறாங்கல்ல குழந்தைகள், அவங்களுக்கு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க? யோசிங்க. கரெக்டு நீங்கள் சொல்கிறது. ஒரு 12:30 12:30 அல்லது 12:30 1:30 இப்படி இருக்கும்ல, அரவுண்ட் திஸ் டைம் அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்டு. ஆனால் ஒரு கோயிலில் கூட இப்போ திடீர்னு லஞ்ச் டைம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த சாமிக்கு அந்த நேரத்தில் ரெஸ்ட் வேணுமாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா? அந்த சாமி, அந்த கடவுள் ராம் லல்லா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த குழந்தை ராமர், அவர் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து 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 ஓய்ஞ்சு போயிட்டாராம். அவருக்கு ஓய்வு வேணும், அதனால் நாங்கள் லஞ்ச் டைம் கொடுக்குறோம் அவருக்கு. அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துப்பார், ஏன்னா நின்றுக்கிட்டே இருக்கார்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கோயில் நிர்வாகிகள். இது என்னங்க ஒரு காமெடி! நம்ம நாட்டில் தான் இந்த மாதிரிலாம் காமெடி நடக்கும். அதுவும் இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார்காரங்க இருக்காங்க, வலதுசாரிகள் எல்லாம் இந்த சாமி, கோயில், நம்பிக்கைகள் இதை வச்சுக்கிட்டு பண்ணுற அலப்பறை இருக்கு பாருங்க, அர்த்தமே இல்லாததா இருக்கு, இல்லை அளவிட முடியாததா இருக்கு. இதை பேசுறதுனால எங்கள் நம்பிக்கைகளை நீங்கள் புண்படுத்திட்டீங்க, எங்கள் நெஞ்சு புண்ணாயிடுச்சு அப்படின்லாம் ஒன்றும் சொல்லிடாதீங்க. நாங்கள் எதையும் புண்படுத்தலை, அப்படி புண்படுத்துகிற வழக்கமும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் எங்களோட சில பல கேள்விகள் இருக்குது, அதை நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு இந்திய நாட்டின் மீது ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைக்கும் போது அதில் எங்களுக்கான கேள்விகள், எங்களுக்கான சந்தேகங்கள் இருக்குது. அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டா நாங்களும் உங்களை மாதிரி நம்ப ஆரம்பிச்சிருவோம்ல. அதுக்காக தான் இதெல்லாம் கேட்குறோம். இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு பாருங்க. அதில் நம்மளோட அங்கே உள்ள தலைமை அர்ச்சகர் ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ், அவர் பேர்லேயே சத்யேந்திர அப்படின்னு சத்தியம் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் மாறாதான் இருக்குங்கிறது நம்ம நினைவில் வச்சுக்கணும். அவர் சொல்கிறாரு, ஜனவரி 22 கோயிலை திறந்தாங்க. நம்முடைய ஒன்றிய தலைவர் அனுஷ்டானம் இருந்து 22 தீர்த்தங்கள் ஆடி கோயிலை திறந்தாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு பக்தர்களை அவங்க அனுமதிக்கலை. யாரையெல்லாம் அனுமதிச்சாங்க? நம்முடைய ஒன்றிய தலைவரோட மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய அம்பானி, அதானி, இந்த மாதிரி அவர்கள்லாம் குடும்பமாக வந்தாங்க, மனைவியோடு வந்தாங்க. அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் வந்தார். அப்புறம் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போனார் குடும்பத்தோட. அது மாதிரி நம்முடைய பேச்சாளர் பாரதி பாஸ்கர் போயிட்டு வந்தாங்க. இப்படி ராமருக்கு மிக நெருக்கத்தில் இருப்பவர்கள் தான் அன்னைக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. அவங்க எப்படி நெருக்கத்தில் இருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னா, அப்படிதாங்க. நீங்கள் வேற என்ன திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறீங்க? ஒன்றிய தலைவர் சொல்லிட்டாருன்னா அவங்க தான் நெருக்கத்தில் இருக்காங்க. அதனால கடவுளுக்கும் கூட பார்ஷியாலிட்டி உண்டு இல்லை. இவங்கெல்லாம் தான் வரணும் முதல் நாள், மீதி பேர்லாம் பஞ்சை பராரிகள் எல்லாம் அன்னைக்கு விட்டுறாத அப்படின்னு சொல்லியிருப்பார் கடவுள். அதனால இந்த மாதிரி விவிஐபிஸ், வைரம், வைடூரியம், தங்கம், வெள்ளி, பணம் இதையெல்லாம் யார் அதிகமாக கொடுத்தாங்களோ அவங்களையெல்லாம் முதல் நாள் வர வச்சாரு நம்முடைய ஒன்றிய தலைவர். அப்புறம் 23ஆம் தேதியிலிருந்து பொதுமக்கள், பஞ்சை பராரிகள், ஏழைகள், அப்புறம் சாதுக்கள்னு அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க, துறவிகள்னு சொல்கிறவங்க, இப்படியானவங்க போயிட்டு வந்தாங்க 23ஆம் தேதியிலிருந்து. அப்போ இந்த ஆச்சாரிய சத்யேந்திரதாஸ் என்ன சொல்கிறாரு, 23ஆம் தேதி அன்னையிலிருந்து காலையில் 4 மணிக்கே ராமர்லாம் எழுந்துடுறாங்க. குழந்தைய போய் இப்படி உலுக்கி எழுப்பி விடுறாங்க பாருங்க காலையில் 4 மணிக்கு. இதுவே முதல்ல குழந்தைகள் மீதான வன்முறை அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம். 4 மணிக்கு எழுந்து பல் தேய்ச்சி குளிச்சு தலையை சீவி ட்ரெஸ் மாட்டி 6 மணிக்குள்ளே அவர் ரெடியாகிறார். பால் குடிச்சிட்டு ஹார்லிக்ஸ், போன்விட்டா, காம்ப்ளான் ஏதாவது குடிப்பாங்க போல இருக்கு, கொடுத்துட்டு
6 மணிக்கெல்லாம் தரிசனத்துக்கு ரெடி ஆயிடுறாரு. அப்படி ரெடி ஆயிட்டு அன்னைக்கு இரவு 10 மணி வரைக்கும் தொடர்ந்து அவர் தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு பக்தர்களுக்கு. ஜனவரி 23 இன்னைக்கு தேதி வரைக்கும், பிப்ரவரி 17ன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு தேதி வரைக்கும் இதுதான் நடைமுறையா இருக்கு. அதனால கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டாராம் குழந்தை, டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டாராம் குழந்தை. அதனால இவர் என்ன பண்ணிட்டார், சத்யேந்திர தாஸ், ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ் என்ன பண்ணியிருக்கார், கன்சிடர் பண்ணியிருக்கார் ராமர் லல்லாவோட ரிக்வெஸ்ட், அந்த வேண்டுகோளை கன்சிடர் பண்ணி இப்போ இவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்ன முடிவு, இனிமேல் இருந்து மத்தியானம் 12:30 1:30 வரைக்கும் ராம் லல்லாக்கு பிரேக், லஞ்ச் டைம் பிரேக், ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காருங்க. எவ்வளோ சந்தோஷமான விஷயம். கொண்டாட தானே வேணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாம், கொண்டாடலாம், யார் இல்லைங்கிறா. குழந்தை அங்கே கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுத்து தூங்கி எழுந்துட்டு திரும்ப முழிச்சு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கட்டும், அதெல்லாம் பற்றி எந்த குறையும் இல்லை. சில பல கேள்விகள் இருக்குங்க, வேற ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் கேள்விதான். அதை நம்முடைய ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ் பதில் சொல்லிட்டாருன்னா நாமளும் சேர்ந்து கொண்டாடலாம், நாமளும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ராம் லல்லா அவரை தெய்வம் என்று சொல்லுகிறோம் என்றால், தெய்வம் என்பது சூப்பர் பவர். தெய்வத்துக்கு ரெஸ்ட், தூக்கம், கண்ணு முழிக்கிறது, கண்ணு உறங்கிறது இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, இப்போ தெய்வம் இல்லை, அது மனித குழந்தை தான் அப்படின்னா அதை நீங்க சிலையாக வடித்து தெய்வமாக வடித்து அந்த கோயிலுக்குள் நிர்மாணம் செய்திருக்க முடியாது, உண்டா இல்லையா? அப்படின்னா நீங்க where do you fix Ram Lalla? Is he a god or is he a human child? If he is a god, gods are superpowers. They don't need any rest. They don't even have to wink their eyes. They are fully empowered to take care of themselves, to take care of the human beings, to take care of all the universe, stars, sun, moon, everything. They are the superpowers. So they can be called as gods, but they don't need rest. Simple reasoning is they don't need rest. If he is a human child, then he needs all this. Like we ourselves, நம்மளை மாதிரி எளிமையான மனிதர்கள் அப்படின்னா they also need rest. But we cannot be revered or worshipped as God, no? அப்படின்னா எந்த இடத்துல சத்யேந்திர தாஸ் ராம் லல்லாவை வைக்கிறார்? தெய்வமாக வைத்தால் அவர்களுக்கு ஓய்வு தேவையில்லை. குழந்தை என்று மனித குழந்தை என்று வைத்தால் அவர்களுக்கு ஓய்வு தேவை. அப்படின்னா நீங்க 23ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மனித குழந்தை ராம் லல்லாவை துன்புறுத்தி இருக்கிறீர்கள். ஒரு குழந்தைக்கு ஓய்வு தேவைன்னு சொல்லும் போது அப்ப மனிதர்களுக்கு செய்யக்கூடிய எல்லா சட்டங்களும் அவர்களுக்கும் அப்ளை ஆகும் இல்லையா? அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தை மீது வன்முறையை புகுத்தி இருக்கிறீர்கள், வன்முறையை செலுத்தி இருக்கிறீர்கள். என்ன வன்முறை? அந்த குழந்தைய ஓய்வெடுக்க விடல, சாப்பிட விடல, தூங்க விடல, உங்களுடைய கைப்பாவையாக அதை ஆட்டி படைத்திருக்கிறீர்கள். ராம் லல்லா இஸ் a puppet in all your hands. That is what it implies. Is it right or wrong? Please enlighten us so that we can be cleared of our doubts and we can also start worshipping Ram Lalla. That is our humble request. We don't intend to pain you at any cost. We don't intend to doubt your beliefs, but we also need clarifications. So இந்த மாதிரி நிலையில இந்த சமூகத்தை, இந்த தேசத்தை, உலகெங்கிலும் இருக்கின்ற சனாதனர்கள் அவர்களுடைய கொள்கைகளை இந்துக்கள் என்று எங்கள் மீது திணிக்கின்ற இந்த நடைமுறையை நீங்கள் எப்போது நிறுத்தப் போகிறீர்கள்? திரும்பவும் ராம் லல்லா என்கின்ற ஒரு நம்பிக்கையை வைத்து நீங்கள் நடத்துகின்ற இந்த பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பல செயல்களுக்கு திரும்பவும் கடவுளை உடந்தையாக்குகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய ஒற்றை கேள்வி. திரும்ப திரும்ப இதை நம்ம எங்கே கொண்டு போய் வைக்கணும்னா, இந்தியா டுடே என்கின்ற பத்திரிகை 1992 அட்டைப்படம் போட்டுச்சுங்க. அயோத்தி இந்தியா ஷேம் அப்படின்னு போட்டுச்சு. ஏன்னா மசூதியை இடித்து, பாபர் மசூதியை இடிக்கப்பட்ட வருடம் அது என்பதனால் இடிக்கப்பட்ட பாபர் மசூதியின் படத்தை போட்டு இந்தியா ஷேம், அயோத்தியா இந்தியா ஷேம் என்று அட்டைப்படம் போட்டது. 2024 இப்போ சமீபத்தில் வந்திருக்கின்ற அட்டைப்படம் த கிரேட் ஹிந்து ரிவைவல் என்று போட்டிருக்கிறது. அதாவது இந்து தர்மத்தின் உணர்வெழுச்சி, த கிரேட் இந்து ரிவைவல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு தலைமுறை என்பது 30 வருடங்கள் என்று சொல்வோம்.
ஒரு தலைமுறையில் நம்பிக்கைகள் மாறி இருக்கின்றன, சிந்தனைகள் மாறி இருக்கின்றன. எது இந்தியாவின் அவமானம் என்று சொல்லப்பட்டதோ அந்த நிகழ்வை இப்போது இந்தியா டுடே கிரேட் ரிவைவல் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் அதைத்தான் நாங்களும் சொல்ல விரும்புகிறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்ன கட்டுக்கதையெல்லாம் நம்புகின்ற ஒரு தலைமுறை இருந்திருக்கும். ஆனா இப்போ உள்ள தலைமுறை கணினி தலைமுறை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தலைமுறை, விஞ்ஞானத்தை நம்புகின்ற தலைமுறை. அதனாலதான் விஞ்ஞானபூர்வமாக இன்றைய இளம் தலைமுறையினர் கேள்விகளை கேட்கிறார்கள். அதற்கு பகுத்தறிவை ஒத்துக்கொள்கின்ற வகையில் உங்களிடம் பதில் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய மனிதர்களை போன்ற ஆசாபாசம், உணவு, ருசி, பசி, தூக்கம் இதெல்லாம் கடவுளுக்கும் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் குழம்புவதோடு சேர்ந்து எல்லா மக்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்திய மக்களை குழப்புகிறீர்கள். குறிப்பாக இந்துக்கள் என்ற பெயரில் எளிமையாக, மிக மிக எளிமையாக வழிபாடு செய்கின்ற, மூத்தோர் வழிபாடு செய்கின்ற, முன்னோர்கள் வழிபாடு செய்கின்ற, குல தெய்வம் வழிபாடு செய்கின்ற, தெருவின் ஓரத்தில் இருக்கின்ற கல்லையும் புல்லையும் கூட சாமியாக நினைத்து வழிபாடு செய்கின்ற இப்படியான ஆகமங்கள், அனுஷ்டானங்கள், பிரம்மாண்டமான நகைகள் இதெல்லாம் இல்லாம போற போக்குல இப்படி கன்னத்துல போட்டுட்டு போகின்ற அந்த எளிய இந்துக்கள் வேப்ப மரத்தடியிலையும் புளிய மரத்தடியிலையும் ஒரு பிள்ளையார, மண் பிள்ளையார வச்சு சாமியாக கொண்டாடுகின்ற இந்த எளிய இந்துக்களின் நம்பிக்கைகளை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்றுதான் எங்களால் கருத முடிகிறது, நம்ப முடிகிறது. எனவே ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ், kindly enlighten us whether Ram Lalla is a god, a superpower, or he is a human child like all of us. Thank you so much. நன்றி, வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் போர்ப்படை தளபதிகளை நீங்கள் உங்களை நம்பி நாடாளுமன்ற தேர்தல் களத்தை நான் ஒப்படைத்திருக்கிறேன். என் கடமையின் தூதுவர்களாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்க போகக்கூடியவர்கள் நீங்கள், பணியாற்றக்கூடியவர்கள் நீங்கள். உங்களில் ஒருவனான நான் உங்களை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன். களம் காணுங்கள், கழகத்தின் வெற்றிக்காக களமாடுங்கள். 40 நமதே, நாடும் நமதே. இந்தியா வெல்லும், அதை 2024 சொல்லும்.